ஓம் நம சிவாய. நண்பர் ஒருத்தர் கால் பண்ணார். ஏற்கனவே நம்மள்ட்ட அவர் ஜாதகம் பார்த்தவர். ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. நானும் நல்லா இருக்கேன் ஐயா, சிறப்பா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் நல்லா இருக்கேன் ஐயா அப்படின்னாரு. சரி ஐயா சொல்லுங்க அப்படின்னா, ஐயா அந்த மாதிரி மனைவி ஜாதகத்துல சூரியனும் செவ்வாயும் ஒரே கட்டத்துல இருந்தா கணவனுக்கு ஆகாது, பிரச்சனை வரும், சண்டை வரும், பிரிவு வரும், உயிருக்கே ஆபத்தா முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஐயா, அது உண்மைதானா அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் இல்லையா, நீங்க ஜாதகத்தை ஜூம் மீட்டிங்ல காட்டுங்க, நான் பாக்குறேன் அப்படின்னா ஜூம் மீட்டிங்ல காட்டினார். பார்க்கும்போது குருவின் பார்வை விழுந்து அந்த இடம் புனிதப்பட்டு போயிருக்கு. சரி ஐயா, அந்த இடம் நிவர்த்தி ஆயிடுச்சு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாதீங்க. ஒரு ஜாதகத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு சாதகமா 108 விதிவிலக்கு இருக்கு அதுக்கு, அதனால கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை தேர்த்தினார். அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அதுக்கப்புறம் ஐயா என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்துல பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படின்னாரு. என்னையா பிரச்சனை அப்படின்னா, இல்லையா என் பொண்டாட்டி சந்தேகப்படுறா, எதை எடுத்தாலும் சந்தேகப்படுறா, அப்படியே நான் நடந்துக்கிறேன், அப்படியே என் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு கேட்டார். இல்லையா நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாதான் இருக்கு அப்படின்னா. அதாவதுயா நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம், நம்ம குடும்பம் உண்டு, நம்ம பொண்டாட்டி உண்டுன்னு இருக்கோம், இருந்தாலும் இந்த மாதிரி உள்ள நல்லவங்களை தான் இப்ப எல்லாம் சந்தேகப்படுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து போட்டார். ஒரு கர்வமா பேசினார். எனக்கு கொஞ்சம் சந்தேகம் ஆயிடுச்சு. ஐயா தனியா இருக்கீங்களா இல்ல யாராவது கூட இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல ஐயா தனியா தான் இருக்கேன் அப்படின்னாரு. சரி ஐயா நான் ஒன்னு சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியும் ஒரு 5, 6, 8 செட்டப் வச்சிருப்பீங்க அப்படின்னா. உடனே ஷாக் ஆயிட்டாரு போல, டக்குன்னு சிரிச்சாரு. என்னையா இப்படி சொல்றீங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லையே, 1, 2ன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நீங்க 5, 6ன்னு சொல்றீங்களே அப்படின்னாரு. இல்ல ஐயா எப்படியும் ஒரு 7, 8 இருக்கும், கட்டில் சுகத்தை கண்டிப்பா நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னான். என்னையா இப்படி சொல்றீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி அவர் மழுப்பிட்டு சரி ஐயா நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. நானும் சிரிச்சுக்கிட்டே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவர்கிட்ட இருந்து போன் வருது. ஐயா இப்படி பண்ணிட்டீங்களே, என்ன ஐயா இப்படி பண்ணிட்டீங்க, நானும் என்னை பத்தி புகழ்ந்து பேச போறீங்க அப்படின்னு என் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டேன், கூட்டத்துல முடிச்சு அழுத்துட்டீங்களே அப்படின்னு பயங்கரமா ஷாக்கா பேசினார். என்னையா எப்படி சொல்றீங்க, நீங்க தனியா இருக்கீங்கன்னு தானே சொன்னேன், அப்ப பொண்டாட்டியோட தான் இருந்தீங்களா அப்படின்னா. ஆமா ஐயா, என்னை போட்டு ஒரு வாரமா தாளிச்சுட்டாயா, அப்பா வீட்டுக்கு போறேன், அம்மா வீட்டுக்கு போறேன், என்ன ஏமாத்திட்ட, எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நீலாம் நல்லா இருப்பியா, ஒரு சாப்பாடு போட மாட்டேங்கிறா, சாப்பாடு செய்ய மாட்டேங்கிறா, சாப்பிடாமலே கிடக்குறா, பெரிய அக்கப்போரா ஆயிடுச்சு ஐயா அப்படின்னாரு. அப்படியா, நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே இந்த மாதிரி கூட இருக்காங்கன்னு, நான் கொஞ்சம் பார்த்து பேசியிருப்பேன்ல அப்படின்னு. அதுலயா கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்துருச்சு அப்படின்னாரு. கெட்டதுலயும் ஒரு நல்லதா, என்ன ஐயா அப்படின்னா. உடனே அதுக்கு அவரு ஒரு விஷயத்த சொன்னாரு. நான் சிரிச்சிட்டேன். அந்த விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க, ஆனா நான் சிரிச்சேன். உடனே அவர் அதுக்கு ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொன்னான். அவர் சொல்லிட்டு வச்சுட்டாரு போன. சரி அவரு என்ன சொல்லியிருப்பாரு, நீங்க ஏன் ஷாக் ஆவீங்க, நான் ஏன் சிரிச்சேன், இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோனுடைய கடைசியா பார்க்க போறோம். கண்டிப்பா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம், விதி எந்த அளவுக்கு வலியது அப்படின்னு நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. சரி உங்க ராசிக்கான பலனை பார்க்க போறோம். நம்ம மேஷ ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல 3 முக்கியமான கிரக சேர்க்கை பத்தி பார்க்க போறோம். என்னதான் நமக்கு நல்ல காலம் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும், நல்ல கிரக அமைப்புகள் நல்லதை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், இந்த 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையே சீரழிக்க கூடியது, நம்ம குடும்பத்துல புயலையே கிளப்பக்கூடியது, பூகம்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால மிக கவனமா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நாம இந்த 3 கிரக சேர்க்கையும் ஒரு வீடியோல சொன்னோம்னா புரியாது, அலட்சியப்படுத்துருவீங்க. அதனால நம்ம பாணியிலே 3 கிரக சேர்க்கையவும் 3 பகுதிகளா கொடுக்க போறோம். அதாவது என்னென்ன கிரக சேர்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் கேது, 2வது சுக்கிரன் சந்திரன், 3வது சுக்கிரன் ராகு. இந்த 3 கிரக சேர்க்கையும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய புரட்சியவே ஏற்படுத்த போகுது, தலைகீழா மாத்த போகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்க அப்படின்னா பூகம்பம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தயாராயிடுறோமோ, நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறோமோ, புயல் வர்றதுக்கு முன்னாடி நாம எப்படி பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுறோமோ, அந்த மாதிரி இந்த வீடியோ உங்களை மாற்றும். இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வீடியோ ஏற்படுத்தும். அதனால கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட பாருங்க. சரி இப்ப நம்ம பார்க்க போற பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் கேது. தலைப்பை பார்த்திருப்பீங்க, கேதுவோடு கள்ள தொடர்பில் சுக்கிரன் அப்படின்னு. ஏன்னா கேதுவோடு சுக்கிரன் இருந்ததுன்னா எது மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கறதான் நம்ம தெளிவா பேச போறோம். குடும்பத்துல நடக்கிற ரகசிய செயலையும் இந்த வீடியோல நம்ம முழுசா சொல்ல போறோம்.
நாம வாழ்க்கையில இருக்கிற கருப்பு பக்கம். எப்படி நாம வாழ்க்கையில இருக்கிற யாருக்கும் தெரியாத ரகசியமா வச்சிருக்கக்கூடிய கருப்பு பக்கத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது நம்முடைய நோக்கம் குடும்பத்துல பதட்டத்தையும் சிக்கலையும் பிரச்சனையும் உருவாக்கணுங்கிறதும் என்னுடைய நோக்கமே இல்லை. இங்க நடக்கிற அத்தனை நிகழ்வுகளுக்கும் இந்த கிரகங்கள் தான் காரணம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க இப்படி வீடியோ போடுறீங்க, உங்க வீடியோவால எங்க குடும்பத்துல பெரும் பிரச்சனை நடக்குது அப்படின்னு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குத்தமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். நீங்க தெளிவா இருந்தீங்க அப்படின்னா உங்க குடும்பத்தோட இந்த கிரக பிரச்சனைய சேர்ந்து நீங்க தீர்க்க போறீங்க. இந்த புயலை தடுக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைய உங்க குடும்பத்தோட சேர்ந்துதான் நீங்க எடுத்தாகணும். அண்டர்லைன் பண்ணுங்க. நான் சொல்ல வர விஷயத்த புரிஞ்சுக்கிங்க. தனித்தனியா அந்த வீடியோவை பார்க்காதீங்க, குடும்பத்தோட பாருங்க. ஏன்னா நீங்க குடும்பத்துக்கு உண்மையா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் பக்கம் இந்த கிரக அமைப்புகள் அத்தனையும் இருக்கும். யார் குடும்பத்துக்கு யார் துரோகம் பண்றாங்களோ அவங்க தான் இந்த வீடியோவை பார்த்து பயப்படணும். நீங்க நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா பயப்படாதீங்க. அதுபோல இந்த புயலை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சுக்கிரன் யாருங்க? உலக இன்பங்களை, ஆடம்பரத்தை, மகிழ்ச்சிய, காதலை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அதாவது பொருள் சார்ந்த ஆதாயங்கள். நம்ம வாழ்க்கையில பிரமாண்டமான மாளிகை கட்டணும், ஆடம்பரமான வாகனம் வாங்கணும், கட்டில் மெத்தையில சுகமா தூங்கணும், இதையெல்லாம் சொல்லக்கூடிய சுக்கிரன் அவருடைய இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் இது காமம், அதீத இன்பம், காம இச்சை, தாசிகளுடைய தொடர்பு, அதிக நபர்களுடைய தொடர்பு, உறவு வச்சுக்கிறது, கவர்ச்சியா உடை மாத்துறது, இல்லற வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்கிறது, உடல் உறவு கொள்ளக்கூடிய எண்ணம் மிகுதியாகிறது, மனைவியினால் வரக்கூடிய இன்பம், பெண்களால் கிடைக்கக்கூடிய சுகம், விந்து, திருமணம், இதையெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் தான் சுக்கிரன். இதை ஏன் நான் ஓப்பனா அங்க பேசுறேன் அப்படின்னா, இது ஒரு பாடம் மாதிரி. எப்படி இப்ப டாக்டருக்கு படிக்கிறோம் அப்படின்னா அங்க எல்லாமே ஓப்பனா பேசுவாங்க, அங்க எதுவுமே மறைக்க மாட்டாங்க. அது மாதிரி இது ஒரு கல்வி மாதிரி. எல்லாருமே இந்த வாழ்க்கையின் தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். மருத்துவம்ங்கிறது உடல் தத்துவம், நாம சொல்ல போறது வாழ்க்கையின் தத்துவம். அதனால இங்க நம்ம ஓப்பனா பேச போறோம். நம்ம வாழ்க்கையின் தத்துவத்தை படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அல்லது நம்ம வாழ்க்கை மறைமுகமாவே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி, இப்ப சுக்கிரனை பத்தி பார்த்தோம். கேது எப்படி? கேது ஞானக்காரகன், அறிவு, தத்துவம், இறை வழிபாடு, ஞானியாகிறது, இதெல்லாம் சொல்லக்கூடியது கேது. ஆனா இவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. மூடத்தனம், கபட எண்ணம், பழிவாங்குற குணம், ஏமாற்று வேலைகள், குடும்பத்துல துரோகம் பண்றது, கணவன் மனைவிக்குள்ளார ரகசிய உறவுல இருக்கிறது, தவறான எண்ணம், கொலை செய்யற எண்ணம், அவமானத்தால் கிடைக்கக்கூடிய ஞானம், சிறைப்படுதல், ஊரை விட்டு வெளியில ஓடி மறையறது, ஒரு அவமானத்தால, ஒரு அசிங்கத்தால, ஒரு துன்பத்தால கிடைக்கக்கூடிய பாடங்கள், இது எல்லாமே கேதுவின் காரகத்துவமாகும். அதாவது கேது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சொல்றாரு. இப்ப கேது ஞானக்காரகன் அப்படின்னா பிறந்த உடனே நமக்கு ஞானத்தை கொடுத்துட மாட்டார். அப்ப நம்ம வளர வச்சு, வாழ வச்சு, ஆசைப்பட வச்சு, சுகத்தை கொடுத்து, அதனால இன்பத்தை அனுபவிக்க வச்சு, அப்புறம் துன்பத்தை கொடுத்து ஞானத்தை வரவழைப்பவர் கேது பகவான். இது மிகப்பெரிய சூட்சமங்க. இது கண்கட்ட பிறகே சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம்ல, கண்ணை கெடுப்பவரும் கேதுதான், சூரிய நமஸ்காரம் செய்ய வைப்பவரும் கேதுதான். அதாவது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிச்சுட்டு வாழ்ந்தது போதும் அப்படின்னு விரக்தி ஆகிற நேரம் இருக்குல்ல, நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்க, நம்ம சன்னியாசியா போயிடும் அப்படின்னு அந்த முடிவெடுக்கிற நேரம் இருக்குல்ல, அதுதான் கேது, அதுதான் ஞானக்காரகன். அப்ப நம்ம வாழ்க்கையை எப்படி தொடங்கணும், எப்படி முடியணும், இது எல்லாமே கேதுவினுடைய கையில இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் தான் நம்ம வாழ்க்கை. யாரு எழுதி வச்சது? ஈசன். அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஞானம் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைச்சிடும். நமக்கு யாரு மனைவியா வரணும், யாரு கணவனா வரணும், யாரு கூட நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கணும், யாருக்கு நம்ம துரோகம் செய்யணும், யாரால துரோகம் செய்யணும், இது எல்லாமே முன்னாடியே இறைவனால் எழுதப்பட்ட விதி. அதாவது இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று, கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம், ஏற்கனவே நாம் எழுதி வைக்கப்பட்ட விதிப்படிதான் நமக்கு திருமணம் நடக்குது, நமக்கு பொண்ணு கிடைக்குது, அல்லது கணவன் கிடைக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை இப்படிதான் அமையுது. நாம கணவனுக்கு துரோகம் செய்யறதும் விதியில இருக்கும், நாம கணவனுக்கு நேர்மையா இருக்கிறதும் விதியில இருக்கும். அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், நாம நேர்மையா இருக்கிறதும் துரோகம் பண்றதும் நாம பிறப்பின் ஜாதகத்திலே இருக்கு அப்படிங்கறதான் மிகப்பெரிய சூட்சம்.
இந்த உண்மை கசக்குங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே ஜோசியக்காரங்க சொல்லிடுவாங்க இந்த உண்மை கசக்கும். புரிஞ்சுக்கிட்டோம்னா அத்தனையும் அறுச்சுவையா இனிக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஜோதிடம் எதுக்கு, இந்த பரிகாரம்லாம் எதுக்கு? நாம நல்லா இருக்கணும், அல்லது நாம துரோகத்தை அனுபவிக்கணும், அல்லது கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் செய்யணும் அப்படிங்கிற விதி இருந்ததுன்னா அப்ப இந்த பரிகாரம் எப்படி உண்மையா இருக்கும், அல்லது நாம நேர்மையா இருந்தா அது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்கதான் விதிக்கு பதிலடி கொடுக்கறது மாதிரி மதிய இறைவன் வச்சிருக்கிறார். விதியையும் மதியால் மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு செயல் இங்கதான் செயல்படும். நாங்க அப்படி கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் பண்றவங்களா? அப்படிலாம் இல்ல. 100% நாங்க உண்மையா இருக்கோம் அப்படின்னா அப்போதும் உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் அதனுடைய குணத்தை காட்டும், பிரச்சனையை கொடுக்கும். இங்க என்னன்னா, உண்மையா துரோகம் பண்ணீங்க அப்படின்னா குடும்பத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வாழ்நாள் முழுவதும் பிரிவை கொடுத்து விடும். அல்லது நீங்க நேர்மையா இருக்கீங்க அப்படின்னாலும் பிரச்சனைகள் வரும். எப்படின்னா சந்தேகத்தால வரும், அடுத்தவங்க சொல்றதுனால வரும், சூழ்நிலைகளால வரும். ஆனால் பெரிய பிரச்சனை வந்தாலும் பெரிய பிரிவுகள் வந்தாலும் இறைவனுடைய அருளால், உங்களுடைய நியாயத்தால், தர்மத்தால் உங்களுடைய குடும்பம் மீண்டும் இணையும். அதாவது நான் தப்பு செஞ்சுட்டேன், உன்னை புரிஞ்சுக்கல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு உங்களுடைய துணை உங்க காலில் வந்து விழுவாங்க. இதுதான் உண்மைக்கும் துரோகத்துக்கும் இருக்கிற வேறுபாடு. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்ததை தொடருவோம். ஆனா நாம நினைக்கிறது மாதிரி எல்லாருக்குமே துணை அமையறதில்ல. அதாவது கணவனோ மனைவியோ கிடைக்கிறது இல்ல. சில பேருக்கு நிறைய கனவு கண்டிருப்பீங்க, நிறைய ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா அப்படியே மாறி தலைகீழா நடந்துரும். இதுல கற்பு ரீதியாவும் நம்ம பார்க்கணும். இந்த சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? குடும்பம், கற்பு, காதல், காமம், இல்லற வாழ்க்கை. இதை பத்தி தான் நம்ம வீடியோ முழுவதும் பேச போறோம். அதனால கற்பு ரீதியா நமக்கு நாம நினைச்சபடி கிடைக்குதா அப்படின்னா கொஞ்சம் கிடைக்காது. சில பேர் கணவனோ மனைவியோ ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களோட தொடர்புல இருப்பாங்க, பாலியல் உறவு வச்சிருப்பாங்க. ஏன்னா அது கிரக அமைப்பு, அவங்கள சொல்லி குத்தமே இல்லைங்க. அவங்க இந்த பூமிக்கு எழுதி வைக்கப்பட்டு, அதாவது இந்த மாதிரி இத்தனை பேரோட அவங்க சேரணும், இத்தனை பேரோட குடும்பம் நடத்தணும், அவர்களுக்கு இப்படியான வாழ்க்கை அமையணும், இப்படியான குடும்பம் அமையணும், இப்படியான கணவன் மனைவி அமையணும், இப்படியான பிள்ளைகள் அமையணும், இப்படி அவங்க அவமானப்படணும் அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதி. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஞானி ஆயிடுவோம். ஏன்னா பொதுவாவே ஒரு ஜனனகால ஜாதகத்துல என்ன அமைஞ்சிருக்க கிரக அமைப்பு அப்படித்தான் நம்ம வாழ்க்கையும் அமைஞ்சிரும். அது எப்படியும் நம்ம என்னதான் சிந்திச்சாலும் செயல்பட்டாலும் அந்த வாழ்க்கையை நோக்கி கொண்டு போயிடும். அப்ப அந்த சுக்கிரன் கேது சேர்க்கை என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரனோட கேது இணைஞ்சிருக்கு. எந்த வீட்டுல? சிம்ம வீட்டுல கேது இணைஞ்சிருக்கு. அப்ப சுக்கிரன் வலுவா இருக்கும்போது நிறைய நீங்க சாதிப்பீங்க, நிறைய சம்பாதிப்பீங்க, பெரிய செல்வம்லாம் சுக்கிரனுடையது. நிறைய சொத்துக்கள் வாங்குவீங்க, ஆடம்பரமான வீடு கட்டுவீங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அதுல முன்னாடி நீங்க இருப்பீங்க. பெரிய சாதனை எல்லாம் செய்ய வைக்கிறது இந்த சுக்கிரன். ஏன்னா வாழ்க்கையில அனுபவிக்கணும்டா அப்படின்னு உங்க மனசுல மட்டும் நினைச்சிட்டீங்க அப்படின்னா சாதிச்சிருவீங்க. ஏன்னா அங்க பணம் பணம் பணம், செல்வம் செல்வம்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும், அது தானாவே இயங்கும். அதனால அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை வாழறதுக்கு முழு தகுதியவும் நீங்க அடைஞ்சிருவீங்க. பார்க்குற இடமெல்லாம் சந்தோஷமா இருக்கும், நிறைய நல்ல மனிதர்களை பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை வாழறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. அதாவது பொருள் சார்ந்த தேடல் சுக்கிரன்ல 2 வகை இருக்கு. ஒன்று உயிரற்ற பொருளுக்கு தேடல், இன்னொன்று உயிருள்ள பொருளுக்கு தேடல். அதாவது உயிரற்ற பொருள் அப்படின்னா ஆடம்பரம், வீடு, வாகனம், இதெல்லாம் உயிரற்ற தேடல். உயிருள்ள பொருட்களுக்கான தேடல் அப்படின்னா கணவன் மனைவி, பெண்கள் சுகம், ரகசிய உறவு, இல்லற வாழ்க்கை, இதெல்லாம் உயிருள்ள பொருட்களுடைய தேடல். இங்க உயிரற்ற பொருட்களுக்குடைய தேடல் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை இந்த காலகட்டத்துல உங்களால அடைய முடியும். உங்க குடும்பமே மிகப்பெரிய வாழ்க்கையை தேடிப்போம், மிகப்பெரிய சந்தோஷத்தை நீங்க அனுபவிப்பீங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் இளம் வயசா இருந்துருச்சு இப்ப அப்படின்னா சுக்கிரனுடைய நேர்மறையான தாக்கங்கள் அதிகம் இருக்கும். அதுதான் அங்க பிரச்சனை. ஒரு 45 வயசு 50 வயசா இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு பொருளை பத்தி தேடல் நிறைய வந்திருக்கும். ஏன்னா வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிட்டீங்க. எதை? இல்லற வாழ்க்கை, பெண்கள் சுகம் அல்லது ஆண்கள் சுகம், காமம், காம இச்சை, இதெல்லாமே இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருப்பீங்க. 45 வயசுக்கு மேல இருந்ததுன்னா இப்ப நீங்க பொருளை தேடுவீங்க, மிகப்பெரிய வெற்றியை உங்களால அடைய முடியும். அது மட்டும் இல்ல, சுக்கிரன் உங்களை சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டார் அப்படின்னா அதை நீங்க முழுசா அனுபவிப்பீங்க. ஆனா இங்க மாற்றா என்னன்னா, இளம் வயது இருக்குல்ல, நீங்க தான் இந்த சூறாவளியில சுழற்சியில
சிக்கிப்பீங்க. ஏன்னா பொருள் சார்ந்த விஷயத்துல இருக்கிற அக்கறை உங்களுக்கு இருக்காது இந்த காலகட்டத்தில். அதாவது இளமை வயசுல இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா குடும்பம்னா என்ன, குடும்ப கஷ்டம்னா என்ன, பொருளாதாரம்னா என்ன, நமக்கு என்ன தேவை, அது எல்லாமே நம்ம மனசுக்கு இப்ப இருக்காது. ஏன்னா பெரியவங்க பார்த்துப்பாங்க, பெத்தவங்க பார்த்துப்பாங்க. நாம இப்ப உல்லாச பறவை அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கும்போது இந்த காலகட்டத்துல தான் இந்த சுக்கிரனும் கேதுவும் உங்களை ஆட்கொள்ளுவார்கள். கேதுவை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, சந்தோஷத்தை கொடுப்பார். ஏன்னா சுக்கிரனோட சேர்ந்துட்டாரு. சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன, பெண்கள், காமம், காதல், இன்பம், சுகம், இதெல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துவம். இதை தேடி உங்களை பயணிக்க வச்சிரும் இந்த காலகட்டத்துல. அப்ப நேர்மறையான தாக்கங்கள் உங்களுக்கு இருக்காது, எதிர்மறையான தாக்கங்கள் உங்களுக்கு அதிகம் ஏற்படும். நிறைய கர்மாவை சேர்த்துப்பீங்க. இந்த இடத்துல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, உங்களையும் மீறி அந்த ஒரு சுகம் உங்க மனசுல ஏறிடும். இங்க யாரு, எந்த வயசு உள்ளவங்க, என்ன உறவு முறை, மேலா கீழா, அல்லது பெரியவங்களா சின்னவங்களா, வயசு எத்தனை, கருப்பா சிவப்பா, என்ன ஜாதி, என்ன மதம், இது எதையுமே பார்க்காத அந்த சுகம் மட்டும் கிடைச்சா போதும். உங்க கௌரவத்தையும் அது தூக்கி தூர போட்டுரும். அதாவது எதுவுமே தேவையில்ல இந்த இடத்துக்கு. உயிர் சார்ந்த தேடல்ல உங்களுடைய கவனம் முழுவதும் போயிடும். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இளைஞர்களாக இருந்தாலும் 30-35 வயது உடையவர்களாக இருந்தாலும், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னா பெரிய இழப்புகளை தரக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிரன் கேது இணைவு அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும்ல. ஞானம் எப்ப கிடைக்கும், கெட்ட பின் கிடைக்கக்கூடியதே ஞானம். ஒரு விஷயத்துல உங்களை ஆசைப்பட வைக்கணும், அதுல எதையும் நீங்க பார்க்காம அனுபவிக்கணும், பிரச்சனைகளை அப்புறம் நீங்க சந்திக்கணும், போதுண்டா சாமி அப்படின்னு உங்களுக்கு ஞானம் வரணும். இதைத்தான் இப்ப கேது பகவான் செய்ய போகிறார். பாக்குறவங்களை எல்லாம் ஆசைப்பட போறீங்க. உங்க கூட யார் இருந்தாலும் அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வரப்போகுது. அவங்களோட இருக்கணும், அவங்களோட இணைச்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். சிம்ம வீட்டுல சுக்கிரன் இருக்கிறதுனால ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோட அந்த காமமோ காதலோ இன்பமோ சுகமோ அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வரும். கள்ளக்காதல் ஏற்படுவதற்கான சூழல் 100% இருக்கு. அதாவது அமையும் இருக்குங்கிறத விட உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். யாரை பார்த்தாலும் உங்களை பார்க்கறது மாதிரியே இருக்கும், உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரியே இருக்கும், உங்களுக்காகவே ஏங்குறாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அவங்களை நினைச்சு கற்பனை பண்ணுவீங்க. உங்க உடல்ல இருக்கிற சக்தியை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. முக்கியமா பெண்கள் ஜாதகத்துல 4ஆம் இடம் எதை சொல்லுது, கற்பை சொல்லக்கூடிய இடம், அது ஒழுக்க நெறியை சொல்லக்கூடிய இடம். அப்ப 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. அந்த சந்திரன் யார் கூட இருக்காரு, உங்க சுக்கிரன் கேது கூட இப்ப சந்திரன் இருக்கிறார். அவர் மறுபடியும் ஒரு மாசத்துல சுத்தி உங்கள்கிட்ட வருவார். இங்க ஆரம்பிச்சு வச்சுட்டு ஒரு மாசம் கழிச்சு என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு பாக்கிறதுக்கு வருவார். அதுதான் சந்திரன். இந்த கேது சந்திரன் சுக்கிரனுடைய பலன் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்த வீடியோல தெளிவா பேச போறோம். அதையும் கவனிங்க. இப்ப கற்பு அப்படின்னு சொன்னோம், பெண்களுக்கு 4வது வீடு கற்புன்னு சொன்னோம். 4ஆம் இடத்து அதிபதி பலமா இருந்தார் அப்படின்னா ஒழுக்கம் தவறாம, நேர்மை தவறாம, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்பத்துக்காகவே வாழ்வீங்க, குடும்பத்துக்காகவே கஷ்டப்படுவீங்க, இப்ப குடும்பத்துக்காகவே உழைப்பீங்க, ஊரே மெச்சிக்கும், திடீர்னு சாதிப்பீங்க, திடீர்னு நிறைய பணம் சம்பாதிப்பீங்க, உங்களுடைய அறிவு சுறுசுறுப்பா வேலை செய்யும். பெண்களாக இருந்தா சொல்லவே வேண்டாம், மிகப்பெரிய சாதனையை, அந்த உடல் கிளர்ச்சி இருக்குல்ல, ஒரு புது சுறுசுறுப்பு ஏற்படும். இந்த உலகமே சந்தோஷமா இருக்கிறது மாதிரியான எண்ணம் வரும். இந்த காலகட்டத்தில் தான் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. இன்னும் சொல்ல போனா என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க சாதிப்பீங்க. பெண்களாக இருந்தால் இது சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்துல காதல் நிறைய வரும், காமம் நிறைய வரும், வாய்ப்புகள் நிறைய வரும், பல ஆண்களை தேடுறதுக்கான வழிகள் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் அப்படி புறங்கையால தள்ளிட்டு நமக்கு என்ன தேவை, நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை, நாம எதுவாக இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய சாதனையை உங்களால அடைய முடியும். யாருமே கொடுக்காத ஒரு தைரியத்தையும் ஒரு கிளர்ச்சியையும் ஒரு சுறுசுறுப்பையும் இந்த சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு நெறி தவறாத வாழ்வு உங்களுக்கு அமையும். அது யார் கையில இருக்கு, உங்க கையில இருக்கு. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, ஒரு நெறி தவறாத வாழ்க்கைய வாழ்ந்து செல்வத்தை தேடிக்கிட்டீங்க, குடும்ப கௌரவத்தை காப்பாத்தினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் போற்றப்படுவீர்கள். யாரால? ஆண்களாலேயே, உயர்ந்த மனிதர்களாலேயே ஏதாவது ஒரு வகையில உங்களை பாராட்டி புகழ்ந்து பேசுவாங்க. அப்ப உடம்பெல்லாம் செலுத்து போவோம் பாருங்க. நாம உண்மையா இருந்ததுக்கு, நம்முடைய குடும்பத்துக்காகவும், நம்முடைய கணவனுக்காகவும், நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் நாம நேர்மையா இருந்ததுக்கான பரிசு இதுதான் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கைய பெரிய திருப்தி கிடைச்சிடும். ஒரு 100 வருஷம் வாழ்ந்ததுக்கான அந்த சுகம் உங்களுக்கு அந்த நேரத்துல கிடைச்சிடும். ஏன்னா அது 4ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த காரகம் தான் சொல்லுது. நிறைய சிந்தனைகள் இப்ப ஓடும். ஏன்னா கேது கூட அந்த சந்திரன் சேர்ந்துட்டாரு. தடுமாறுவீங்க. நட்பு வீடு தான்,
சந்திரனுக்கு இந்த சிம்ம வீடு நட்பு வீடு தான் இருந்தாலும் பல சிந்தனைகள், பல கெட்ட விஷயங்கள், பல கெட்ட எண்ணங்கள், குடும்பத்துக்கே ஒத்து வராத, கௌரவத்தை இழக்கக்கூடிய அந்த மனசு அலைபாயும். ஒண்ணு இல்லைங்க, டைரக்டா சொல்லணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சந்திரன் நல்ல நிலையில வளர்பிறை சந்திரனா இருந்தார் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய வெற்றியை அடைய போறீங்க இந்த காலகட்டத்துல அப்படின்னு அர்த்தம். அதே பாவ கிரகங்களோட சேர்ந்து நீச்ச கிரகமாக மாறி தீய கிரகங்களுடைய சாரத்துல இருந்துட்டார் அப்படின்னா கூடா நட்பு தேடி வரும். கர்ம கிரகமான கேதுவோட இணைஞ்சிருக்கிறதுனால மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை நீங்க அனுபவிப்பீங்க. கூனி குறுகி வெட்கப்பட்டு அவமானப்பட்டு 4 பேருக்கு முன்னாடி நிக்க வேண்டியது வரும். அதுவும் நம்மள மரியாதையா நடத்தினவங்க முன்னாடி, நம்மள அன்பா பார்த்தவங்க முன்னாடி, நம்மள நேர்மையா வளர்த்தவங்க முன்னாடி நாம கூனி குறுகி நிக்க வேண்டிய காலகட்டத்தை இந்த கிரக அமைப்பு கொடுத்துரும். ஏன்னா முக்கியமா சுக்கிரன் அப்படின்னா ஆடம்பரத்தை சொல்லக்கூடியவர். அப்ப ஆடம்பரத்துக்காக உங்களை நீங்க மாத்திப்பீங்க. அதாவது தவறான வழியில உங்க செல்வத்தை பெருக்கிக்கணும், நீங்க சொகுசா இருக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், மாளிகை கட்டணும், வாகனம் வாங்கணும், உங்களை நீங்க அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த காலகட்டத்துல இந்த கிரக அமைப்பு சேர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்ல, பொருள் சார்ந்த ஆடம்பரத்துல அதிருப்தி ஏற்படுத்துறோம். என்ன காரணம் அப்படின்னா நிறைய உங்க கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் நிறைய சம்பாரிச்சு கொடுப்பாங்க. வெளிநாட்டுல எல்லாம் போய் சம்பாதிப்பாங்க. பெண்களாக இருந்தா கணவரை வீட்டுல இருக்க வச்சுட்டு வெளியில போய் நிறைய ஆண்களுக்கு முன்னாடி தைரியமா தன்னம்பிக்கையோட வாழ்ந்து காட்டி உங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க. ஆனாலும் அந்த வாழ்க்கையில உங்களுக்கு திருப்தி வராது. உங்களையும் குழப்பத்தை ஏற்படுத்தி உங்க மனசையும் கல்லாக்கி உங்களை யாரு உயிரா நினைச்சாங்களோ அவங்களுக்கு துரோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த காலகட்டத்துல இந்த கேதுவும் சுக்கிரனும் ஏற்படுத்திவிடும். காதல் கிரகமான சுக்கிரன் பல உறவுகளை இப்ப ஏற்படுத்தும். நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, நிறைய தோழிகள் கிடைப்பாங்க, நிறைய நட்புகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது மாதிரி இந்த காலகட்டத்துல உருவாக்கும். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு தப்பு எப்ப பண்ணுவோம்? நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதுதான் தப்பு பண்ணுவோம். நாம தப்பு செய்யறோம்னே தெரியாம பண்ணக்கூடிய தவறுகள் இங்கதான் நடக்கும். நம்மள திக்கு தெரியாத காட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவமானப்படுத்தி மோதல்களை ஏற்படுத்தி அசிங்கப்படுத்தி நம்மளுடைய கற்பையை இழந்து திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி பல துரோகத்தை நமக்கு வரக்கூடிய கணவனுக்கோ மனைவிக்கோ நாம ஏற்படுத்தி வைக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான். நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப கத்தி மேல நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது பயமுறுத்தல. எல்லாருக்குமே இது நடக்கலாம் அல்லது எல்லாருக்குமே நடக்காமலும் இருக்கலாம். ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படி இருக்கும். இருந்தாலும் இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. இந்த கோச்சார அமைப்பு படி இப்படித்தான் இந்த காலகட்டத்தில் நடக்கணும் அப்படிங்கறதுதான் ஜோதிட விதி. அதனாலதான் ரொம்ப ஆக்ஷனாவும் இருக்கலாம். சூர்யா படத்துல, எந்த படம், காக்கா காக்கங்கிற படத்துல வில்லன் சொல்லுவாரு, உன்னையும் குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு உன்னுடைய பொண்டாட்டிய தூக்கிறதுக்கு நான் அந்த நைட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான் வில்லன். அப்ப சூர்யா சொல்லுவாரு, அந்த நண்பர்கள்ட்ட சொல்லுவாரு, இன்னைக்கு வரான் வில்லன், நாம எச்சரிக்கையா இருக்கணும். நாம எதிர்பார்க்கறது அதிரடியாவும் இருக்கலாம், பெரிய சண்டையும் வரலாம், ஒண்ணுமே இல்லாமலும் போகலாம், அதாவது சண்டே இல்லாமலும் போகலாம், எதுக்கும் தயாரா இருப்போம் அப்படின்னு ரெடியா இருப்பாங்க. ஆனா வில்லன் வருவான், துப்பாக்கியால சுட்டு துரத்தி அடிக்கிறாங்க. அப்ப இங்க நான் என்ன சொல்ல வரேன் இதை பொறுத்து அப்படின்னா, எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. நீங்க நேர்மையா இருக்கீங்க, கவலைப்படாதீங்க. ஆனாலும் எதிர்நோக்கி காத்திருங்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் சரி. ஏன்னா நீங்க நேர்மையா இருந்தாலும் உங்களை குத்தம் சொல்றதுக்கு, என்ன உங்களை சந்தேகப்படுறதுக்கு, உங்க மேல பைய போடுறதுக்கு இங்க நிறைய உறவுகள் இந்த காலகட்டத்துல காத்திருக்கும். நிறைய அவமானத்தை ஏற்படுத்துறதுக்கு நிறைய உறவுகள் இங்க காத்திருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. எந்த பிரச்சனைய நாம பேசிக்கிட்டாலும் இந்த காதல் பிரச்சனை, கள்ள தொடர்பு பிரச்சனை, இதை பத்தி எல்லாம் பேசும்போது ரொம்ப கிளர்ச்சியா கிளுகிளுப்பா ஆர்வமா எல்லாரும் பேசுறத கவனிச்சிருப்போம். நாம எப்படி அடுத்தவங்க உறவுகளை பத்தி பேசுறோமோ அது போலதான் நம்ம உறவுகளை பேசுறதுக்கும் அடுத்தவங்க ஆர்வமா இருப்பாங்க. அவங்களுக்கு தீனி போட்டுறாதீங்க, சும்மா இருந்த வாய்க்கு அவள் கொடுத்தது மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். எல்லாரும் எதிர்பார்க்கறது மாதிரி உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய உறவுகள், நீங்க என்னைக்கு வீழ்வீங்க, என்னைக்கு இந்த ஊரை விட்டு ஓடுவீங்க, என்னைக்கு அவமானப்படுவீங்க, அசிங்கப்படுவீங்க, உங்க கெத்து என்னைக்கு குறையும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் தீனி போட்டுறாதீங்க, அவங்கள ஜெயிக்க வச்சிடாதீங்க. நீங்க கெத்தா இருந்து, உறுதியா இருந்து, நேர்மையா இருந்து, அதாவது வரப்போற துணையாக இருந்தாலும், வீட்டுக்குள்ளார இருக்கிற கணவன் மனைவியாக இருந்தாலும் அவங்களுக்கு நேர்மையா இருந்து உங்களை எதிர்பார்க்கறாங்களோ அவங்களுக்கு சவுக்கடி கொடுக்கறது தான் உங்களுடைய இந்த காலகட்டம். அதாவது புரிதல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய மோதல்கள் வரும் குடும்பத்துல, காதல்ல நிறைய மோதல் வரும், பிரச்சனைகள் வரும்,
தவறான புரிதலும் சந்தேகங்களும் இந்த காலகட்டத்துல நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதையாவது ஒரு வழி இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எந்த பாதையில போனா உங்களை கவிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த உறவுகள்ல நீங்க நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை வந்தாலும் பிரிவுகள் வந்தாலும் உங்களை யாரு ஒதுக்குனாங்களோ, உங்களை யாரு கேவலப்படுத்தினாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ, உங்களை யாரு கேப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு உங்களை பிரிஞ்சாங்களோ அவங்கெல்லாம் உங்க காலில் விழறதுக்கான வாய்ப்புகள் விரைவா வரும். அதற்கு நீங்க தயாரா இருங்க. தவறு நடக்கட்டும், நம்மளை தப்பு சொல்லட்டும், நம்மள யாரு வேணாலும் குத்தம் சொல்லட்டும், நாம ரெடியா இருப்போம். எல்லா தியாகங்களுக்கும் நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாய உலகத்துல நீங்க சிக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த காமம் அப்படின்னாலே ஒரு மாயம்தான். அந்த காமத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாமே கலர் கலரா தெரியும். ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். ஒரு சொர்க்கத்துக்கு போனது மாதிரியே இருக்கும். அனுபவிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகமே வெறுப்பாயிடும். இதுதான் மாய உலகம். அப்ப அது எங்க? காமத்துல தான் கிடைக்கும். அந்த காமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு மாயை அப்படின்னு நம்ம அப்பதான் உணர்வோம். அதனால இந்த மாயைக்காக ஒரு 3-5 நிமிடங்களுக்காக வாழ்க்கையை ரொம்ப சிக்கல்ல விட்டுக்காதீங்க. இந்த நேரத்துல யார் எது சொன்னாலும் சரி, உங்களை பத்தி யார் சொன்னாலும், உங்களது துணையை பத்தி யார் சொன்னாலும் ஸ்டெடியா இருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் மேல நம்பிக்கை இருக்கு, என்னுடைய மனைவி மேல, என்னுடைய கணவன் மேல நம்பிக்கை இருக்கு. உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருங்க. அப்படியே யார்ட்டையாவது போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆண்டவன் பார்த்துப்பான்னு விட்டுருங்க. இங்க கொலை பண்றதை விட கொடுமையானது எது தெரியுமா? அடுத்தவங்களை பத்தி குத்தம் சொல்றதுதான், அடுத்தவங்களை பத்தி தப்பா சொல்றதுதான், புரளி கிளப்புறதுதான் இங்க மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை நீங்க செய்யாதீங்க. அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் உங்கள் இன்பத்துக்கும் ஆசைக்கும் இப்ப முயற்சி பண்ணாலும் அதை நேர்மையா முயற்சி பண்ணுங்க. ஆனா இந்த கேது என்ன செய்யும்? உங்களை நேர்மையா சிந்திக்க விடாது, ஒரு திருப்தியை உருவாக்காது. என்னதான் துணை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் எதையாவது புதுசையே தேடும். எண்ணங்கள் நேத்து இவங்களை பார்த்தோம், இன்னைக்கு இவங்களை பார்த்தோம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவங்களை பார்த்தோம், எவ்வளவு செம்மையா இருந்தாங்க, எவ்வளவு அழகு, அந்த பையன் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தான், இந்த பொண்ணு எவ்வளவு ஹாட்டா இருந்தா, இப்படியெல்லாம் உங்க மனசை கிறங்க வைக்கிற ஒரு காலகட்டம் இது. ஏன்னா கேது சுக்கிரன் அப்படின்னாலே மிகப்பெரிய கூட்டணிங்க. என்ன கூட்டணி? நம்ம வாழ்க்கையில நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கணும், அப்புறம் நிறைய துக்கத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கறதுதான் விதி. இந்த உல்லாச உலகத்திலிருந்து உங்களை கொஞ்சம் விலக்கி வச்சுக்கங்க. இந்த மாய உலகத்திலிருந்து உங்களை கொஞ்சம் விலக்கி வச்சுக்கங்க. இப்ப மேஷ ராசி நண்பர்களுக்கு அந்த கேது பகவான் எங்க இருக்கார் அப்படின்னா 5வது வீட்டுல இருக்கிறார். மேஷ ராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு 5வது வீட்டுல இருக்கார். கேது சுக்கிரனோட சேர்ந்து இருக்கார். 5வது வீடு எது? பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்படின்னா 2 பேருமே பகை வீட்டுல இருக்காங்க. முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல இது கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்களே கிரகம், அந்த கெட்டு போனது என்னன்னா இந்த பகை வீட்டுல இருக்கிறது, நீச்ச வீட்டுல இருக்கிறது, கிரகம் அஸ்தமனம் ஆவது, இதெல்லாமே கெட்டு போன இடம். அதனால மிக முக்கியமான நாமெல்லாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடத்துலதான் இப்ப கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க. 2 பேருமே பகை வீட்டுல இருக்காங்க. ஒண்ணு இல்லைங்க, இப்ப உங்களுக்கு ஒரு பகைவன் இருக்கான் அப்படின்னா அவங்க வீட்டுல நீங்க போய் தங்கும் போது அல்லது அவங்க வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு நிம்மதியா இருக்குமா? சந்தோஷமா இருப்பீங்களா? ஒரு நம்பிக்கையோட இருப்பீங்களா? பெரிய குழப்பம் வரும். இங்க என்ன நடக்க போகுது? யார் நம்மளை தாக்க போறாங்க? யார் நம்மளை அவமானப்படுத்த போறாங்க? எங்க நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்? அப்படித்தானே ஒரு பகைவன் வீட்டுக்கு வரும்போது நம்ம மனசு ஒரே மாதிரி இருக்காதுல்ல, பரபரப்பா தானே இருக்கும், ஒரு பயத்தோட தானே இருக்கும். அதே போலதான் 2 பேரும் பகைவன் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க வலுவா இருந்தா அவங்க அமைதியாயிடுவாங்க. நீங்க வலு இல்லாம இருந்தீங்க அப்படின்னா அவங்க ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுங்க, பாயிண்ட் பண்ணிக்கங்க. நீங்க வலுவா இருந்தா அவங்க உங்களுக்கு கட்டுப்படுவாங்க. நீங்க வலுவாக இல்லைன்னா அவங்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும். அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. கேதுவனுடைய காரகத்துவம் என்னன்னு சொன்ன, இழிநிலைக்கு போறது. இடம் பார்க்காம, காலம் பார்க்காம, யாருன்னு பார்க்காம, நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்காம, நம்ம கௌரவம் என்ன அதை பத்தி யோசிக்காம இறங்கக்கூடிய கிரகம் கேது. அவர் எங்க இருக்காரு? உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு, உங்களுடைய குடும்பஸ்தானம். நீங்க கௌரவம், காதல், குழந்தைகள், உங்களுடைய பூர்வீகம், இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வலுப்படும். உங்களுக்கு தேவையான அத்தனை பூர்வீக செல்வங்களும் கிடைக்கும், அதனுடைய லாபம் கிடைக்கும். அதாவது ஒரு சொத்து இருந்ததுன்னா சொத்து கிடைக்கும், அதுல பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை தீர்ந்து அந்த இடம் கிடைக்கும், வீடு கிடைக்கும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவர்களுடைய கௌரவத்தை காப்பாத்துவீங்க. நீங்க என்ன குழந்தை எதிர்பார்க்கறீங்களோ, ஏற்கனவே உங்களுக்கு ஆண் குழந்தை இருந்தாலும் சரி, பெண் குழந்தை இருந்தாலும் சரி, இப்ப என்ன குழந்தை எதிர்பார்க்கறீங்களோ அது கிடைக்கும். முக்கியமா குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். அதுதான் இங்க எல்லாத்துக்குமே காரணம். இந்த இடத்துக்கே காரணம் அதுதான்.
குலதெய்வத்தின் அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா எல்லாமே நல்லதுதான். அதாவது நீங்க வலிமையா இருக்கும்போது, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, நீங்க மனசை அலைபாய விடாம நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், மன உறுதியோட இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். ஒருவேளை இல்ல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லவே வேண்டியதில்லை உங்களுக்கு. இது எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே அங்க நடக்கும். இன்னும் மிக முக்கியமானது, நம்ம குடும்ப கௌரவத்தையே போக்குற அளவுக்கு நம்ம அவமானத்தை ஏற்படுத்தினோம் நம்ம குடும்பத்துக்கு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருநங்கையாக இருந்தாலும் இங்க சமம்தான் இந்த கிரகங்களுக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்திலேயே பெரிய சிக்கல் வரவழைக்கும், குடும்பத்தில் உள்ளவங்களே எதிரியாக்கும், பெரிய விரக்தி ஏற்பட்டுரும். இந்த மாதிரி நாம தவறு செஞ்சிட்டோமே, நாமெல்லாம் உயிரோட இருக்கணுமா, நம்மளாம் இந்த ஊர்ல இருக்கணுமா அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டுரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கேது சுக்கிரன் இணைஞ்சனால இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், யாரும் தப்பா நினைச்ச கூடாது. இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த கண்டிப்பா சொல்லணும். நாம தவறா நடந்துகிட்டோம் அப்படின்னாலும் சரி, நாம நம்முடைய துணைய மதிக்கலனாலும் சரி, அவர்களுக்கு எதிராக செயல்படுறோம், அவர்களை புரிஞ்சுக்கல, அவர்களுடைய தேவைகளை நாம கொடுக்கல, சரி செஞ்சு கொடுக்கல அப்படின்னா அது நீங்க எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். இல்லற வாழ்க்கையா இருந்தாலும் இருக்கலாம், படுக்கை சுகமாக இருந்தாலும் இருக்கலாம், காம சுகமாக இருந்தாலும் இருக்கலாம், காதலாக இருந்தாலும் இருக்கலாம், அன்பாக இருந்தாலும் அரவணைப்பாக இருந்தாலும் நீங்க உங்களது துணைக்கோ அல்லது உங்களுக்கோ நீங்க இருக்கிற இடத்துல கிடைக்கல அப்படின்னா இதை அடுத்தவர்களிடம் அல்லது வேற்று மனிதர்களிடம், வேற்று பெண்களிடம் இத உங்களது மனசு எதிர்பார்க்கும். அப்படி எதிர்பார்க்கும் போது பூர்வீக இடத்துல இந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால அடுத்தவர்களுடைய குழந்தையை சுமக்க வேண்டியது வரும். இது மிகப்பெரிய வார்த்தைங்க, அது தப்பா உங்களுக்கு தெரியலாம். ஆனாலும் இங்க யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லல, இருந்துதான் ஆகணும்லாம் இல்ல. உங்களுடைய வலிமை இல்லாம இருந்தீங்க, ஏதாவது நீங்க துரோகம் பண்றீங்க அல்லது மெய் மறந்து உங்களையும் மறந்து அந்த காம சுகத்துக்கு அடிமைப்பட்டுட்டீங்க அப்படின்னா வேற்று மனிதர்களுடைய அல்லது அடுத்தவர்களுடைய குழந்தைய பெண்களாக இருந்தா நீங்க சுமக்கணும், ஆண்களாக இருந்தா உங்கள் குடும்பத்துல அது வளரும். இது எவ்வளவு பெரிய அவமானம் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. ஏன்னா விதி வலியதுங்க. கேது சுக்கிரன் அப்படின்னா கேதுலாம் ரொம்ப தீய கிரகம், அசுப கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கேது விநாயகருடைய அம்சம். விநாயகரை பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த தடையும் வராது, எந்த கெட்ட விஷயம் நடக்காது, யாரும் நம்ம குடும்பத்தை நெருங்க மாட்டாங்க. அதுக்குதான் கேதுவினுடைய அம்சமாக விநாயகர் இருக்காரு. முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல ஈசன் முதற் கடவுள் அப்படின்னாலும் ஈசன் விநாயகருக்கு அந்த தகுதியை, அந்த அம்சத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் எந்த கோவிலாக இருந்தாலும், எந்த விழாவாக இருந்தாலும், குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அங்க விநாயகர் கோவில் முதல் இடத்துல இருக்கும். விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நம்ம குலதெய்வத்தை கும்பிடுவோம். நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க. அதனால இதை புரிஞ்சுங்க. அடுத்தது மேஷ ராசிக்கு கேதுவினுடைய பார்வை எங்க விழுது அப்படின்னா ராகு வீட்டுல விழுது. சுக்கிரனுடைய பார்வை ராகு வீட்டுல விழுது. மிக மிக முக்கியமானது, லாப வீட்டுல போய் இந்த பார்வைகள் விழுது. நம்ம கேது பக்கத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்லது, லாபம், கௌரவம், பணம், மரியாதை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல விதமா வரக்கூடிய விஷயத்துல கேது பகவான் தடைய போடுவார். எங்க போடுவார்? உங்களுடைய மதியை மயக்கி உங்களுடைய கௌரவத்தை இழக்க வச்சு நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாம போயிடும். அந்த இடத்துல சில நேரத்துல நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. இது உலகத்துல பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும். அந்த காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடலுக்கு வரும்போது, நம்ம மனசுக்கு வரும்போது நாம என்ன செய்யறோம்னே நமக்கு தெரியாது. உண்மைதானே? இதுல ஏதாவது பொய் இருக்குங்களா? அதை அடையிற வரைக்கும் அல்லது அந்த சுகத்தை அனுபவிக்கிற வரைக்கும் நாம எங்க இருக்கோம், என்ன செய்யறோம், எந்த இடத்துல பிரச்சனையா நினைக்கிறோம், என்ன பிரச்சனையை உருவாக்குறோம் எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படித்தான் இந்த ராகு நண்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த கேதுவினுடைய பார்வையினால உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் மேஷ ராசிக்கு எந்த வீடு தெரியுமா? 2வது வீடு, 7வது வீடு. மிக மிக முக்கியமான அமைப்பு. உங்களுக்கு அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டார்கள். மிகப்பெரிய ஒரு சூட்சமமான காலம். இதை பத்தியும் ஒரு வீடியோ, அதாவது 4வது பகுதியாக நம்ம இதை பத்தியும் போட போறோம், தெளிவா சொல்ல போறோம். ஏன்னா 45 நாள் இந்த அமைப்பு இருக்கும். இந்த 45 நாளுங்கிறது ரொம்ப குறுகிய காலகட்டம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்க வாழ்க்கையே பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்க வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம். அதனாலதான் இதுக்காக தனிப்பகுதியா நம்ம பதிவிட போறோம். அதாவது சுக்கிரன் செவ்வாய் இணைவாக என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்த பதிவிட போறோம். அடுத்த வீடியோவும் கண்டினியூவா பாருங்க. இப்ப 2வது வீடு சுக்கிரன் 7வது வீட்டுல அந்த செவ்வாய்
அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய அதிபதி யார் கூட இணைஞ்சிருக்கிறாரு? சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறார். அந்த சுக்கிரன் யாரு? 2வது வீடு. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலையும் களத்திர ஸ்தானத்திலையும், அதாவது கணவன் மனைவி ஸ்தானத்திலையும் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், குடும்பத்துல பூகம்பத்தை வரவழைக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படுகிறது. ரெட் அலர்ட் அப்படின்னா சும்மா இல்ல, ரொம்ப அலர்ட்டா இருங்க. அதே நேரத்தில் சந்தேகப்படாதீங்க. நம்ம என்னதான் சந்தேகப்பட்டாலும் போறதுதான் போவோம், வர்றதுதான் வரும். எது நடந்தாலும் அமைதியோட, வலிமையோட, தன்னம்பிக்கையோட, நான் சரியா இருக்கனா, நான் சரியா இருந்தா, நான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டா, நாம கொடுக்க வேண்டிய கௌரவத்தை, மரியாதைய நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தா யாராலும் அசைக்க முடியாது. களத்திர ஸ்தானத்துல செவ்வாய் இருந்தாலே அது மிகப்பெரிய சிக்கல் தான். அதுவும் மனைவி வீட்டுல செவ்வாய் இருந்தா கணவனுக்கு ஆயுள் கம்மி, இல்லைன்னா கணவனை விட்டு பிரிதறது, இல்லைன்னா வாழ்வா சாவா இல்ல அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கறது, இல்லைன்னா துரோகத்தை கொடுக்கறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஜோதிடத்துல. இதுதான் விதி. அந்த இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இப்ப மாந்தி அப்படிங்கிற சனியினுடைய புதல்வனும் அமர்ந்திருக்கிறார். அதாவது இவர் வெப் கேமரா மாதிரி இந்த மாந்திங்கிறது. நம்ம என்னென்ன தப்பெல்லாம் செய்யறோமோ அதை படம் எடுத்து சனிக்கு அனுப்புறவர். அந்த வேலை தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறேன்னா, உங்களுடைய அதிபதி சுக்கிரன் வீட்டுல இருக்கிறதுனால அந்த சுக்கிரனுக்கு காரகம் 2ஆம் வீடு குடும்பஸ்தானம்ங்கிறதுனால குடும்பத்துல புயலும் அடிக்கலாம், பூகம்பமும் அடிக்கலாம், அதே நேரத்துல தென்றலும் வீசலாம். எல்லாம் யார் கையில இருக்கு? நாம கையில இருக்கு. அதனால எந்த ஒரு ஜாதகத்திலையும் சுக்கிரனும் கேதுவும் ஒன்னு சேர்ந்தாலே வலிமையா இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். கொஞ்சம் வலிமை இழந்து விதி போன போக்குல போகும், எல்லாத்தையும் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை அது உருவாக்கும். அதாவது திசையற்றவராக மாற்றும். எங்க போறோம்னே தெரியாது, நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னே தெரியாது. நல்ல ஆலோசனை யாராவது கொடுத்தாலும் சரி, நல்ல புத்திமதி யாராவது சொன்னாலும் சரி, நல்ல அனுபவ பாடத்தோட யாராவது பேசினாலும் சரி, அவங்கள கண்டுக்கவே மாட்டீங்க, நம்பவே மாட்டீங்க. அந்த விஷயத்த நம்ப விடாது அந்த விதி. விழிப்புணர்வு ஒரு இடத்துல தேவைப்படும், ஆனா தான் மேல நம்பிக்கை அதிகமா வந்துடும். பாத்துக்கலாம், எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. எப்படின்னா, இப்ப நான் சொல்றேன்ல சுக்கிரன் கேது உங்களுடைய 5ஆம் வீட்டுல, எப்படின்னா இப்ப நான் சொல்றேன்ல சுக்கிரன் கேது ஒன்னா சேர்ந்திருக்காங்க, குடும்பத்துல பிரச்சனை வரும், கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை வரும், யார் பேச்சையும் கேட்காதீங்க, வெளி உறவு வச்சுக்காதீங்க, 3வது நபர்களை சந்திக்காதீங்க, நம்பாதீங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ப மாட்டீங்க, தன்னம்பிக்கை வந்துடும். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க மூடுங்க அப்படின்வீங்க. இந்த நேரத்துல அறிவுரையை தடைப்படுத்தும். யாராவது விழிப்புணர்வோட பேசுனாங்க அப்படின்னா அதை கண்டுக்காம விட வைக்கும். உறவுகள்ல நல்லிணக்கத்தை பாதிக்கும். இதுதான் இந்த சுக்கிரன் கேதுவோட இணைவு. ஆடம்பரத்தை நீங்க அனுபவிச்சாலும் சரி, உங்களுக்கு எல்லா சுகமும் கிடைச்சாலும் சரி, அதாவது குழந்தை இருக்கு, பணம் காசு இருக்கு, சொத்து இருக்கு, நல்ல கணவன் மனைவி அமைஞ்சிருக்கு, அப்படி இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த சுக்கிரன் கேது. அப்ப திருப்தி இல்லைன்னா என்னங்க நடக்கும்? அப்ப அந்த திருப்தியை வெளி மனிதர்களிடம், 3வது மனிதர்களிடம், வெளி உலகத்தில் தேட வேண்டிய அமைப்பை உருவாக்கும். ஏன்னா சுக்கிரனால சும்மா இல்ல, மன்மதன், மோகினி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது கேது சேர்ந்துட்டார் அப்படின்னா எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும். அதான் முன்னாடியே காரகத்துவத்துல சொன்னேன். கோவிலுக்கும் போகலாம் நீங்க நல்ல மனசோட இருந்தீங்க அப்படின்னா, கெட்ட மனசோட இருந்தீங்கன்னா ஜெயிலுக்கும் போகலாம். அதுதான் அந்த சுக்கிரன் கேது சேர்க்கை. திருமணத்துல சிக்கல்களை ஏற்படுத்தி சந்தோஷங்களை தடுத்து நீ கோவிலுக்கு வாப்பான்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது. நல்லா புரிஞ்சுங்க. கோவிலுக்கு எப்ப நம்ம போவோம்? கஷ்டப்படும் போதுதான் கோவிலுக்கு போவோம். கண்கிட்ட பிறகே சூரிய நமஸ்காரம். அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம் அது தயாரா இருக்கு. அது அதனுடைய குணத்தோட தான் இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறது தான் முக்கியம். எந்த ஒரு திருமணத்திலும் சரி, எந்த ஒரு குடும்பத்திலும் சரி, பிரிவினையை, பிரச்சனையை, சந்தேகத்தை ஏற்படுத்தி விவகாரத்துக்கு இட்டு செல்லும், குடும்பத்தை விட்டு பிரிச்சு விடும். நீ சன்னியாசியா போ, இதுக்கு தான் இப்ப முயற்சி பண்ணும். அதுக்கு நம்ம அடிமையாகி விடக்கூடாது, அது சொல்றத நம்ம கேட்டக்கூடாது. இந்த மாதிரி என்னதான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சாலும் ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையை அனுபவிச்சு குடும்பத்துல சந்தேகத்தை ஏற்படுத்தி, குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுத்தி, பிரிவை ஏற்படுத்தி, அதுக்கப்புறம் அவமானத்தையும் சுகத்தையும் அனுபவிக்க வைக்கும். இப்ப குடும்பத்தோட இருக்கும்போது சுதந்திரமா இருக்க முடியாது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சோம்னா சுதந்திரமாயிடுவோம். யாரை எங்க வேணாலும் எப்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம், அனுபவிக்கலாம். அந்த சுகத்தை, அந்த சொர்க்கத்தை இந்த உலகத்திலேயே அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா என்ன ஊர் பேசும், எவ்வளவு கேவலமா பேசும். இங்கதான் கேதுனுடைய காரகம் வந்துடும். வேசியோட உறவு அல்லது வேசி மகனுடைய உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரெல்லாம் பேசக்கூடிய அந்த அவமானத்தை நம்ம சந்திப்போம்ல,
என்னதான் நம்ம வாழ்க்கையில சுகமாக இருந்தாலும் நம்முடைய சந்ததியினருக்கு அந்த அவமானத்தை நாம தேடி கொடுத்துருவோம். இதைத்தான் இந்த சுக்கிரன் கேது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. மிக முக்கியமான விஷயம் இந்த இடம். அதுபோல சுக்கிரனுடைய தாக்கம் உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ துணைக்கோ இது ஏற்படும், அதிகமா ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உறவை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பேலன்ஸ் இருக்கணும். நம்ம கோட்டை விட்டுருவோம் ஏதாவது ஒரு விஷயத்துல. அதாவது ஒன்னு வேலையை கவனிச்சோம்னா குடும்பத்தை விட்டுருவோம், ஒன்னு குடும்பத்தை கவனிச்சோம்னா வேலையை விட்டுருவோம், வேலையை கவனிச்சோம்னா தொழிலை விட்டுருவோம், தொழிலை கவனிச்சோம்னா குடும்பத்தை விட்டுருவோம். இப்படி ஒரு பேலன்ஸோட இருக்கிறதுக்கு நம்மளால முடியாம போயிடும். இந்த காலகட்டத்துல இதெல்லாம் பெரிய டெஸ்ட் வைக்கும், ஒரு சோதனை. அப்ப நாமளும் நம்முடைய துணையோ ஒரு விஷயத்துல ஆர்வத்தை காட்டும் போது குடும்பத்தை மறந்துட்டோம் அப்படின்னா இங்கதான் இந்த மாய உலகம் வேலை செய்யும். அந்த காதல், காமம், கள்ள உறவுகள் இதிலெல்லாம் வெற்றியை ஏற்படுத்துவார் கேது பகவான். அப்போ உங்களுடைய உறவை, ஒரு நல்ல உறவை தியாகம் செய்ய வேண்டிய அமைப்பாக இருக்கும். எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு ஒரு நேரத்தில் நீங்க சொல்லணும் அப்படின்னா இப்ப நீங்க தவறு செய்வீங்க. ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு 1000 வேலைகள் இருக்கும். 1000 வேலையோட துணையவும் கவனிக்க வேண்டிய அவசியம். அவங்களையும் மதிக்க வேண்டிய, அவங்களுக்கும் அந்த உரிமையை கொடுக்க வேண்டிய, சுதந்திரத்தை கொடுக்க வேண்டிய என்கிட்ட இருந்தா மட்டும்தான் உங்களால சுகத்தையும் சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லாம நீங்க செய்ய வேண்டிய காலகட்டம் இது. ஒரு தெளிவு வந்துடணும். இது வரைக்கும் தெளிவு இல்லாம எப்படி போனாலும் இப்ப நீங்க தெளிவு வந்துடணும். சுக்கிரன் பொருள் சார்ந்த மகிழ்ச்சியை கொடுப்பவர், கேது பொருள் சார்ந்த இன்பத்திலிருந்து விலக்கி வைப்பவர். இது காதல் உறவுகளுக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்கும் மிகப்பெரிய தடையா இருக்கலாம், எதிர்காலத்தை பாதிக்கும். அதனால உங்களுடைய இளமை வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னா மிக மிக எச்சரிக்கையோட இருங்க. நீங்க எப்படி எதிர்கால துணைக்கு உங்களது வாழ்க்கையை பக்குவப்படுத்தி கொண்டு போறீங்களோ அந்த மாதிரிதான் அவங்களும் வருவாங்க. அப்படிதான் ஜாதக அமைப்பே இருக்கும். நீங்க திசை மாறினீங்க அப்படின்னா திசை மாறிய துணை உங்களுக்கு அமையும். யார சொல்லியும் குத்தம் இல்ல. நாம எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறோமோ நமக்கு வரக்கூடிய வாழ்க்கையும் அப்படிதான் அமையும். அப்படிங்கிறது விதி, ஜோதிட விதி. இதுதான் கர்மாவின் விதி. அதனால இயற்கையாகவே உங்களை நீங்க சரி பண்ணிக்கங்க. உங்களுடைய காதலையும் காமத்தையும் படுக்கை சுகத்தையும் முறையா அனுபவிக்கிறது தான் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது. இல்லைன்னா குடும்பத்தில் இருந்தும் ஆடம்பரத்தில் இருந்தும் உலக சுகத்தில் இருந்தும் உங்களை விலக்கி ஆன்மீக ஞானத்தில் முன்னேற்றத்தை காண வைப்பார், ஆன்மீக நாட்டத்தை அதிகரிப்பார் கேது பகவான். அது எப்போது அப்படின்னா எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் அது நடக்கும். இப்ப இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அப்படின்னா இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்கு. இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமானது. இந்த கோவில் குளம் பரிகாரம் இதெல்லாம் இல்லை அப்படின்னா மனுஷனாவே இருக்க மாட்டான். ஏதோ ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தாலே நிறைய கெட்ட விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்காம இருக்கு. உலகம் முழுவதும் அப்படிதான். அதனாலதான் கடவுள் அப்படிங்கிறத உண்மை அப்படின்னு நம்ம நம்புறோம். ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. என்னதான் கவர்மெண்ட்டை மீறினாலும் அரசு அதிகாரிகளை மீறி செயல்பட்டோம். ஆனா இறைவன் ஒருத்தருங்க நமக்கு அந்த தண்டனை கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில நாம கஷ்டப்படும் போது ஒரு விஷயத்தை உணர்றோம், இதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா முக்கியமா அதுதான் காரணம். அப்ப அந்த கர்ம வினையை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அது ஏதாவது ஒரு கட்டத்துல நமக்கு புரிய வைக்கும். அதனாலதான் அதுக்கெல்லாம் அந்த பரிகாரங்கள், கோவில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா எல்லாரும் பார்க்கப்படுது. அதுக்கு தான் அந்த பரிகாரம், கோவில் இதெல்லாம் இருக்குது. இப்ப இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இளம் வயசுலேயே அல்லது முதுமை வயசுல ஆண் பெண் 2 பேரிடமும் பாலுணர்வு அல்லது காம எண்ணம் அல்லது காம வெறி அதிகமாக இருந்தா அது தோஷமா ஆகியிருக்கும். கெட்ட பேரை குடும்பத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க யாராவது அப்படின்னா தங்களுடைய பிள்ளைகளை அல்லது தங்களுடைய பெண்களை, ஆண்களை என்ன பண்ணும், வெறுக்க கூடாது. அதற்கான தீர்வை நாம தேடணும். அவங்கள ஆன்மீகத்துல நாட்டத்தை வரவழைக்கணும். ஒரு கோவிலுக்கு அழைச்சிட்டு போகணும். கோவிலுடைய வரலாறை சொல்லணும், கடவுள்களுடைய குணத்தை சொல்லணும், அவர்களுடைய எண்ணத்தை சொல்லணும், நிறைய புத்தகத்தை படிக்க வைக்கணும், மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பெரிய குழப்பத்தை உருவாக்கும். குடும்பமே பிரிஞ்சு போக கூடிய அளவுக்கு நடக்கும். பெற்றவர்களாகிய நாமெல்லாம் அதுக்கப்புறம் வருத்தப்படுறத முன்கூட்டியே ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னா அவங்கள ஆன்மீக பாதையிலையும் படிப்பிலையும் நல்ல ஒழுக்கத்தையும் பட்டும் படாமலும் சொல்லிக் கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். பெற்றவங்க ரொம்ப மெச்சூரிட்டியா இந்த காலகட்டத்தில் நடந்துக்கணும். நாமளே ஏதாவது தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணாம நாம நேர்மையா இருக்கோம், நாம கௌரவத்தோட இருக்கோம், நாம பெருந்தன்மையா இருக்கோம்,
நாம எந்த தப்பும் செய்யல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம குழந்தைகள்கிட்ட நாம ஏற்படுத்துறது மிக மிக முக்கியமான பரிகாரங்க. அதாவது நாம சரியா இருந்தோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகளும் சரியா இருப்பாங்க அப்படிங்கறதான் விதி. அதையும் மீறி இந்த பாலுணர்வு தோஷம் அதிகமா இருக்கு அப்படின்னா அது விலகணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்க குடும்பத்துல பெண்ணோ ஆணோ மகனோ மகளோ எந்த ஒரு அவமானத்தையும் சந்திக்க மாட்டாங்க, எந்த ஒரு கௌரவத்தையும் இழக்க மாட்டாங்க, நம்ம குடும்பத்துக்கு கௌரவத்தை சேர்ப்பாங்க, அவங்களே புரிஞ்சுப்பாங்க. இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதுல மொத்தம் 3 விதமான பரிகாரம் இருக்குங்க. இந்த பாலுணர்வு தோஷத்துக்கு உள்ளானவங்க ஆணாக இருந்தா அந்த ஆணை என்ன பண்ணும், அதாவது மகனாக இருந்தால் பௌர்ணமி அன்னைக்கு உங்க ஊர்ல இருக்கிற உங்க பகுதியில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு அழைச்சிட்டு போங்க. பௌர்ணமி அன்னைக்கு என்ன கிழமையா இருந்தாலும் சரி அழைச்சிட்டு போங்க. மாலை 5 மணி முதல் 6:30 மணிக்குள்ளார அழைச்சிட்டு போய் அந்த அம்மனுக்கு எதிரே அமர வைங்க. 1 லிட்டர் நெய் கொண்டு போங்க, சுத்தமான நெய். கடையில ஏனோ தானோன்னு கிடைக்கிற நெய் வாங்காதீங்க. கடையில கிடைக்கிறது சுத்தமான நெய்யே இல்லை, அது 100% உங்களுக்கும் தெரியும். கடமைக்காக இதை செய்யாதீங்க. சுத்தமான நெய் 1 லிட்டர் வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. குட் பேபி அவங்களே தயாரிச்சு சுத்தமான நெய்யை உருவாக்கி தராங்க. பூஜை பொருட்களும் நிறைய அவங்க ரெடி பண்ணி தராங்க. அவங்க தயாரிக்கிற அந்த நெய்யை நீங்க வாங்கி கோவிலுக்கும் பயன்படுத்தலாம், கோவிலுக்கும் தானமா கொடுக்கலாம், உணவுக்கும் கொடுக்கலாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அந்த வாசனை வரும்போதே நமக்கு சுத்தமான நெய்னு புரிய வைக்கும். இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. 9043688626. இதை தவிர குடும்பத்துக்கு தேவையான பாரம்பரியமான தானியங்களை வச்சு மூலிகைகளை வச்சு நிறைய தயாரிச்சிருக்காங்க. உடல் எடையை குறைக்கிற பவுடர், உடல் எடையை அதிகப்படுத்துற பவுடர், அது மாதிரி சுகரை கண்ட்ரோல் பண்ற பவுடர், இப்படி நிறைய உணவு வகைகளையும் உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான பொருட்களையும் நிறைய தயாரிக்கிறாங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அப்படி 1 லிட்டர் சுத்தமான நெய்யை கொண்டு போங்க கோவிலுக்கு. கொண்டு போயிட்டு 1 மணி நேரம் நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த நெய் எரியணும். ஒரு விளக்கு, பெரிய விளக்கு கொண்டு போனாலும் சரி, அல்லது சின்ன விளக்கா இருந்தாலும் அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கிட்டே இருக்கணும். நீங்களும் அமருங்க. உங்களுடைய பொண்ணையோ பையனையோ அமர்ந்து கும்பிட வைங்க. நீங்க வேண்டிக்குங்க. அம்மனுக்கிட்ட நீங்க இதை வேண்டிக்கணும். அம்மனே, என் மகனின் அல்லது என் மகளின் மனசுல புகுந்துள்ள தவறான காம எண்ணத்தை நீக்கி நல்ல வழி காட்ட வேண்டும். இப்படி தொடர்ந்து 108 முறை மனசுக்குள்ளார தியானம் செய்யுங்க. ஸ்கிரீன்ல இருக்கு பாத்துங்க, இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. அம்மனே, என் மகனின் அல்லது மகளாக இருந்தால் என் மகளின் மனசுல புகுந்துள்ள தவறான காம எண்ணத்தை நீக்கி நல்ல வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு 108 முறை சொல்லணும், மனசுலே சொல்லணும். இப்படி தொடர்ந்து 30 நாட்களுக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா நல்ல ஒழுக்கத்தோட மாறக்கூடிய அமைப்பு. 30 நாளா அப்படின்லாம் சொல்லக்கூடாதுங்க. உங்க வாழ்க்கையில இந்த 30 நாள் நீங்க பெருசா நினைச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே பறிபோகக்கூடிய அல்லது மகள்களுடைய வாழ்க்கையை பறிபோகக்கூடிய 30 நாளுக்கு பயந்தோம்னா 30 வருஷத்து வாழ்க்கை போயிடும். இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. ஒருவேளை இதே மாதிரி சில குடும்பத்துல கணவர் அப்படி இருப்பார், அடங்க மாட்டார், சொன்ன பேச்சை கேட்க மாட்டார், நம்ம சலிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய அமைப்பு ஆயிடும். நமக்கு தெரிஞ்சே இந்த கொடுமையை நம்ம அனுபவிப்போம் பெண்களாக இருந்தால். இதெல்லாம் விதி. நிறைய குடும்பங்களை நாம பார்ப்போம். என் வீட்டுக்காரர் அப்படிதான், சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, எங்கெங்கயோ போறாரு, எத்தனையோ பேரை வச்சிருக்கிறாரு. ஆனாலும் குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக, நம்முடைய பாரம்பரியத்துக்காக, நம்முடைய குடும்ப கௌரவத்துக்காகவே இப்படிலாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் குடும்பத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க. உண்மையா நீங்கெல்லாம் ஒரு தெய்வத்துக்கு சமமானவர்கள். என் அன்பு தோழிகளே, நீங்கெல்லாம் எந்த வயசாக இருந்தாலும் சரி உங்களை வணங்குகிறேன். உங்களுக்கு ஒரு துரோகம் உங்களது கணவன் செஞ்சார் அப்படின்னா இந்த ஜென்மத்துல தப்பிச்சாலும் எந்த ஜென்மத்திலையும் இது மாதிரி ஒரு கொடுமைய அவரும் அனுபவிப்பார். அதனால தன்னம்பிக்கையோட நீங்க சரியா இருங்க. நீங்க அனுபவிச்சாலும் குழந்தைகளுக்காக உங்க வாழ்க்கைய பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படிப்பட்ட கணவரை அடைந்த பெண்கள் என்ன செய்யணும், பௌர்ணமி அன்னைக்கு இதே மாதிரி அம்மன் சிலை எதிர அமர்ந்து சுத்தமான நெய் கொண்டு போங்க. கிடைக்கலன்னா நான் சொன்ன இடத்துல வாங்கிங்க. ஒரு 2 நாள்ல வந்துடும். உங்களுக்கு சுத்தமான நெய்ய ஊத்திட்டு இந்த வேண்டுதலை வைங்க. என் கணவருடைய ஒழுக்கக்கேட்டை மாற்றி காம எண்ணத்தை நீக்கி நல்வாழ்க்கை அமைத்து கொடு அம்மனே அப்படின்னு 108 முறை வேண்டிக்குங்க. அடுத்த 30 நாளுக்குள்ளார அவர் ஒழுக்க சீலராக, ராமராக, ஒரு நல்ல மனிதராக மாறிவிடுவார். இதே போலவே பாலுறவு தோஷத்துக்கு ஆட்பட்ட பெண்ணாக இருந்தால், மனைவியாக இருந்தால், ஆண்களும் அதே போலதாங்க. பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் ஆன்மீகவாதிகள். உண்மையா இந்த உலகத்துல கடவுள் இருக்கார், கோவில் உண்மை, கர்மா உண்மை, இதெல்லாம் நம்புறவங்க எப்படிப்பட்ட மனைவியாக இருந்தாலும் அனுசரிச்சு போகக்கூடிய ஆண்கள்
அவர்களும் ஒரு தெய்வத்துக்கு சமமானவர்கள் தான். அப்படி யாராவது குடும்பத்துல இருந்தாங்க அப்படின்னா அவரை அதே பௌர்ணமி அன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆணாக இருந்தால் அம்மன் கோவில், பெண்களாக இருந்தால் சிவன் கோவிலுக்கு முன்னாடி கொண்டு போயிடுங்க. சிவனுக்கு பிடித்தமான வில்வ மாலை, நெய் தீபம் இதெல்லாம் ஏத்தி வச்சு சிவனுக்கு முன்னாடி அல்லது நந்திக்கு முன்னாடி அமர்ந்துருங்க. இப்படியே வேண்டிங்க, என் பெண்ணுக்குள்ளார இருக்கிற காம எண்ணத்தை மாற்றி, ஒழுக்கக்கேட்டை மாற்றி நல்ல வாழ்க்கை கொடு சிவனே, ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த விஷயத்த 108 முறை மனசுக்குள்ளார சொல்லி தியானிச்சிங்க அப்படின்னா பாலுணர்வு தோஷத்துக்கு ஆட்பட்ட அந்த பெண் அடுத்த பௌர்ணமிக்குள்ளார தன் சுய உணர்வுக்கு வருவார். உங்க குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார். உங்களுக்கு புகழை கொடுக்கிற அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுவார். அதாவது பௌர்ணமி ஆரம்பிக்கணும், பௌர்ணமி அன்னைக்கு முடியுங்க. இப்படிலாம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நம்ம குடும்பத்துல இது மாதிரி ஒழுக்கம் கெட்டவர்கள் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மிருகமாக இருந்த அவர்கள் கடவுள் ஸ்தானத்துக்கு வந்து விடுவார்கள். இது உண்மையா நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமா பேசியிருக்காங்க. இப்பெல்லாம் எங்களை விட்டு எங்களுடைய கணவரோ எங்களுடைய மனைவியோ அல்லது எங்களுடைய குழந்தைகளோ போனதே இல்லை. அந்த எண்ணம்லாம் இல்லாம இப்பெல்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லது குடும்பத்துக்காக கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, குடும்பத்தை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது வந்து ட்ரை பண்ணாலும் செருப்பால் அடிப்பேன் அல்லது விளக்கமத்தால் அடிப்பேன், இப்படி பிரச்சனையை உருவாக்கிடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பரிகாரத்தை யூஸ் பண்ணிக்கங்க. சரி, இப்ப முதல்ல ஒரு உண்மை சம்பவத்தை ஒன்று சொன்னோம்ல, திகில் சம்பவம். அது உண்மையா ஒரு திகிலா தான் இருந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தாங்க அப்படின்னு சொன்னாரு. எப்படி சொன்னாரு அப்படின்னா, இப்பெல்லாம் நிறைய கவனிக்கிறாங்க, சொல்ற பேச்செல்லாம் கேட்கறாங்க, நான் எது சொன்னாலும் தட்டமாட்டாங்கிறாங்க, என்னை விட்டு பிரியறதே இல்லை. அதாவது எல்லா சுகத்தையும் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க, விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க என்ன இப்பெல்லாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உண்மையா நான் சிரிச்சேன். இதை கேட்கும் போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்ப மனைவி பயந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. அதனாலதான் கெட்டதுலயும் ஒரு நல்லது. இப்ப அவரை ராஜா மாதிரி மனைவி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. உடனே நான் சிரிச்சிட்டேன், வெளிப்படையாவே சிரிச்சிட்டேன். என்னையா சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. இல்லையா, விதி வலியது, அதை நினைச்சு சிரிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. சரி ஐயா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. இப்ப அவர் சொல்ற விஷயம் நமக்கு ஆச்சரியமா கொடுக்குது. இருந்தாலும் நான் ஏன் சிரிச்சேன் அப்படின்னு அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. உங்ககிட்ட சொல்றேன், இதையும் ஒரு பாடமா நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சிரிச்சதுக்கு காரணம் என்னன்னா, இவருக்கு 5, 6, 7 செட்டப் இருந்தது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு 7, 8, 9 செட்டப் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, ரொம்ப ஷாக்கா இருக்குல்ல. 100% இது உண்மைங்க. அந்த அம்மாவுக்கு 7, 8, 9 இப்படிலாம் இருக்கும். அதாவது மாசத்துக்கு ஒருத்தவங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கலாம். அப்படியான ஜாதக அமைப்பு தான் அந்த அம்மாவுக்கு இருக்கு. அந்த ஜூம் மீட்டிங்ல நான் பார்க்கும்போது தெளிவா தெரியுதுங்க. இதுதான் நம்ம நினைப்போம், நாம செய்யறது இந்த உலகத்துக்கே தெரியாது அப்படின்னு. ஜாதகத்துல இல்லாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய மனைவிக்கு 11ஆம் பாவம் பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. அவருக்கு தீராத ஆசை, தீராத காமம், நம்பினவங்களை துன்பப்படுத்த, துரோகம் செய்ய, துரோகத்தை கொடுக்க தயங்க மாட்டார். காரியவாதியா இருப்பாங்க, சுயநலவாதியா இருப்பாங்க. சுகபோகத்திற்காக ஆசைப்பட்டு எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள், எப்பொழுதுமே அதே எண்ணத்தோட இருக்கிறவங்க. இது வந்து ஒரு பொண்ணை நம்ம குத்தம் சொல்றது, குறை சொல்றது அப்படிலாம் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் பெண்களை கடவுளா நினைக்கிறவங்க. ஆனாலும் இந்த மாதிரி பெண்கள் சமுதாயத்துக்கே இழிவானவர்கள். இதை நம்ம அந்த இடத்துல சொல்ல முடியாது. அதே போல ஆண்களை இழிவா அவங்க நடத்துவாங்க. ஆண்கள் மீது எப்பொழுதுமே காம சிந்தனையோட இருப்பாங்க. அது வந்து அண்ணனா தம்பியா, மாமனா மச்சானா, யாரு சித்தப்பாவா பெரியப்பாவா, இப்படிலாம் அந்த உறவு கவனிக்காது. இது மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் அவருக்கு அமைஞ்ச அந்த மனைவி. அதனாலதான் இந்த மாதிரி 11ஆம் பாவம் கெட்டுப்போச்சு அப்படின்னா பல ஆண்களையும், அதே ஆண்களாக இருந்தால் பல பெண்களையும் வைத்திருப்பவர்களாக இருப்பார்கள். அப்ப கர்வமும் கல் நெஞ்சமும் அதிகமாயிடும். எதை வேண்டுமானாலும் செய்யலாம், யாரை வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம், ஈஸியா வசியப்படுத்துவாங்க. அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்களுக்கு எது திருப்தி இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா. அப்ப அதை இவர்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. தவறான சிந்தனைகளை எண்ணி மகிழக்கூடியவர்கள். அதாவது கணக்கு பண்ணுவாங்க, நாம எத்தனை பேரை அனுபவிச்சோம், எத்தனை பேரை கட்டுல படுக்க வச்சோம், எத்தனை பேரை சைட் அடிச்சோம், எத்தனை பேரை உரசணும். இதெல்லாம் மிகப்பெரிய சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம தான் நினைக்கிறோம் இதெல்லாமா ஜாதகத்துல வரும். 100% இருக்கு. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட கிராஸ் பண்ணி போனா, நெருக்கமா கிராஸ் பண்ணி போனா அந்த கிரகத்தினுடைய குணம் அப்படியே அமையும். அப்ப உரசிட்டு போறது மாதிரிதான். எத்தனை பேரை நாம எங்கெங்கெல்லாம் உரசிருக்கோம் அப்படிலாம் நினைச்சு சந்தோஷப்படக்கூடியவர்கள் இந்த மாதிரி அமைப்பை கொண்டவர்கள். கொடூரமான
துரோகம் செய்யக்கூடியவர்கள், குடும்ப கௌரவத்தை யோசிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம். இவங்களுக்கு சுகம்தான் கடவுள் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதாவது 11ஆம் இடம் பலப்பட்டு இருந்தால் செல்வம் தான் கடவுள், 11ஆம் இடம் பாவப்பட்டு இருந்தால் சுகம்தான் கடவுள், அதாவது காமசுகம்தான் கடவுள் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தன்னைத்தானே உயர்த்தி பேசிப்பாங்க. யார இந்த மாதிரி உள்ளவங்களாம் நீங்க கவனிச்சிருக்கலாம், ஓவரா பேசுவாங்க. அப்படிதான் அந்த கணவரும் பேசினாரு. ஆனா உண்மை என்னன்னு பாருங்க, விதி வலியது எங்க கொண்டு வந்து சேர்த்துருக்கு பாருங்க, அவரை யாருக்கிட்ட சேர்த்துருக்கு பாருங்க. இதுதாங்க விதிய. இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நாம எப்படி இருக்கோமோ அப்படித்தான் நம்முடைய துணையும் நமக்கு கிடைக்கும். அதனால தன்னைத்தானே உயர்த்தி பேசிப்பாங்க. ஆனா வாழ்க்கையில வழிமுறையில அப்படி கடைபிடிக்க மாட்டாங்க. இவர மாதிரியே இவருடைய மனைவியும் அமைஞ்சிருக்காங்க. இதுக்குதான் நான் சிரிச்சேன். இதை அவர்கிட்ட சொல்ல முடியுமா? இதெல்லாம் வாழ்க்கையில கிடைக்கிற மிகப்பெரிய பாடங்க. நீங்க எங்க போனாலும் இந்த பாடம் கிடைக்காது. எந்த யூனிவர்சிட்டியில போனாலும் இதுக்கான பாடம் இருக்காது. இது மிகப்பெரிய வாழ்க்கை பாடம், வாழ்க்கை தத்துவம். எந்த புத்தகத்திலையும் கிடைக்காத ஒரு அற்புதமான பாடம். இந்த வீடியோலாம் நீங்க பார்க்கணும்னா கொடுத்து வச்சவங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாத்திப்பீங்க. மிகப்பெரிய ஒரு நன்றி உங்களுக்கு நான் சொல்லணும். ஏன்னா நீங்க வாழ்க்கையில மாறினீங்க, நல்லவர்களாக இருந்து இன்னும் தெளிவாயிட்டீங்க அப்படின்னா அந்த இறைவன் எனக்கு என்ன வரம் திரும்ப கொடுப்பார், என்னுடைய கர்ம வினைகளை தீர்ப்பார். இப்படி 4 பேருக்கு நல்ல விஷயத்த சொல்லி அதனால அவர்கள் மாறினார்கள் அப்படின்னா அவர்களுடைய கர்மா எனக்கும் கிடைக்கும், என் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும். இப்படி நாம இளமை காலத்தில் நம்ம வாழ்க்கையை எப்படி தொடங்குறோமோ அது போலதான் நம்முடைய முதுமை காலமும் அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய துணையும் இருப்பார்கள், வருவார்கள். இதெல்லாம் முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு இதுக்கு தான் சொன்னேன். நம்முடைய கண்ணாடி பிம்பம் தான் நம்முடைய துணை, அதாவது கணவனோ மனைவியோ. ஒருவேளை நாம சரியா இருக்கோம், ஆனா நம்முடைய துணை துரோகம் செய்யறாங்க. ஒருவேளை நம்முடைய துணை நேர்மையா இருக்காங்க, நாம துரோகம் செய்யறோம் அப்படின்னா நம்முடைய ஆட்டம் முடிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். இந்த வாழ்க்கையில எல்லா சுகத்தையும் நாம அனுபவிச்சிருவோம். அதாவது நமக்கு நேர்மையா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நாம நேர்மையா இருந்தாலும் சரி, நாம இந்த அவமானத்தையும் அசிங்கத்தையும் பட்டாலும் நம்முடைய கர்மா இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஒரு அற்புதமான துணை நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லது இந்த துணையாலே உங்களுக்கு மிகப்பெரிய லாபம், நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பெரிய ஞானி ஆயிடுவீங்க அப்படிங்கறத உண்மை. அதனால இந்த விஷயத்தெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. நிறைய குழப்பம் ஏற்பட்டிருக்கும், புரியாமலும் இருந்திருக்கலாம். புரியலனா இன்னொரு முறை பாருங்க. புரியாத புத்தகத்தை நம்ம எப்படி திரும்பவும் படிக்கிறோமோ அந்த மாதிரி இன்னொரு முறை இந்த வீடியோவை பாருங்க. மிகப்பெரிய ஞானி ஆயிடுவீங்க. இது உண்மை. சரி, ஒரு அற்புதமான வீடியோ நம்ம பார்த்தோம். அடுத்த பகுதியாக என்ன பார்க்க போறோம்? சந்திரன் சுக்கிரன் இணைவு குடும்பத்துல என்ன செய்ய போகுது, அது என்ன ஏழரையை ஏற்படுத்த போகுது, அல்லது என்ன அக்கப்போற ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத பத்திலாம் அடுத்த அற்புதமான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.